வெல்கம் டு காலிஸ் கிச்சன். கமகமன்னு வாசனையோட சூப்பர் டேஸ்ட்டில் உடச்சி ஊற்றி வைக்கிற முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்து பொரிய விட்டு, 10 முந்திரி பருப்பு, 2 துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு, ஒரு கீரி விட்ட பச்சை மிளகாய், ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு லைட்டாக வதங்கி வந்ததும் உரித்து வச்சுருக்கிற 10-12 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு, வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி கண்ணாடி பதம் வந்ததும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி தோல் சுருங்கி லைட்டாக வதங்கி வரட்டும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் ஒரு 3 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு 4 முறை லைட்டாக பெரட்டி விட்டு நல்லா ஆற வச்சு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாயை வச்சுட்டு 1/2 ஸ்பூன் எண்ணெயும் 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்து சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்து வெங்காயம் நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நெய்யில் வறுபடுது இல்லையா, அதுதாங்க இந்த குழம்புக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டையும் ஃப்ளேவரையும் கொடுக்கும். இப்போ இதோட 2 ஸ்பூன் குழம்பு மசாலா சேர்த்து லைட்டாக பெரட்டி விட்டு, மசாலா சுருண்டு வந்ததும் ஒரு 200 ml அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். இப்போ மசாலா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 3 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து வெந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு 4 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் 6 முட்டை கூட இந்தளவு குழம்புக்கு உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த 4 முட்டையை உடச்சி பொறுமையாக ஒன்று மேலே ஒன்று ஊற்றிடாமல் தனித்தனியாக ஊற்றி ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் சிம்லையே வேக விட்டுக்கலாம். 5 நிமிஷம் கழித்து மூடியை எடுத்துட்டு லைட்டாக கலந்து விட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் வேக விட்டு பொடியாக கட் பண்ண மல்லி இலை தூவி இறக்கணுன்னா கமகமன்னு வாசனையோட முட்டை குழம்பு ரெடி ஆகிடுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.